ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம், அதுவும் காலையிலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடத்த பற்றி எங்கள் அக்கா தான் இந்த வீடியோ ஃபுல்லாக மொத்தமாக சொல்லணும்னா எங்கள் அக்கா தான் பேசுவாங்க. ஏன்னா எங்கள் அக்காக்கான டே, எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்குது, அதனால் அவங்க தான் பேசுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே போகிறோம்னா பக்ரீத்துக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம். இது வந்துட்டு நாங்கள் பிளான் போடல, நேற்று அங்கே இருக்கும் போது ஃபோன் வந்துச்சு. சரி அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் 3 பேரும். அவன் 10 மணிக்கு வர சொன்னானா, இங்கேயே மணி எத்தனைமா 10:30 ஆயிடுச்சு. 10:30 ஆயிடுச்சு. 10:34 போகலாம். எப்பயும் 11 மணி ஆயிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. வாங்க போகிறப்ப போய் பார்த்துக்கிட்டே போகலாம். அதாவது அவன் நேற்றே வந்து நீ 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடுன்னு சொன்னான். 9 மணிக்குலாம் நீங்கள் வந்துரு அப்படின்னா. அப்புறம் அது போக நேற்று அங்கே இருக்கும் போது ஃபோன் பண்ணிட்டு 12 மணிக்கு கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு வந்ததுனால உனக்குலாம் சாப்பாடு போட முடியாது, உன்னை பிளாக் பண்ணிடுவேன், பிளாக் பண்ணிட்டு எடிட் பண்ணிடுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் வரலன்னா போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வேறு யார் வந்திருக்காங்கன்னு தெரியல, வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொன்னேன்னு சொல்லியிருக்கேன். நான் யார் வந்திருக்காங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரக்ஷனியோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் நாங்கள் கேட்ச் பண்ணி எனக்கும் நிரூக்கு இன்னைக்கு அதான் வேலை. ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் முத்துமா, நம்ம சும்மா அங்கே சோப்பில் இவங்களை கூட்டு கொண்டு போய் விடுற வேலை, தூக்கிட்டு வர வேலை. திரும்ப இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் பூத்தது. ஃபாசாலிட்டி பார்க்குதுங்க இந்த ரோஸ் செடி. எனக்கு ஒரு நாள் கூட பூத்தர மாட்டேங்குது. அப்புறம் மண்டே ஒரே ஆட்டிகிட்டு இருக்க. அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அக்ஷுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து ஒயிட் கலர் முல்லைப்பூ தான் வச்சுருக்கோம், நல்லா நெருக்கமாக கட்டி 3 பேருமே வச்சுருக்கோம். உனக்கு திரும்ப அவனோட ரோஸும் வந்து என்னென்னா வைக்கும் போது இதாகிடுச்சு. ரோஸ் வச்சேன் ஆனால் அதுலேருந்து கலண்டுருச்சு. அதுவும் நம்ம செடி பூ தான், 3 பேருமே முல்லைப்பூ தான் வச்சுருக்கோம். ஸோ தெரியலையே இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு ரக்ஷு, இப்படியே ட்ரை பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் அவன் அன்றைக்கி என்னென்னா சொட்டை வாங்கி வச்சுருக்கான் அந்த இடத்துலலாம். இங்கே கிளிப் போடும்போது இவன் இங்கே போட்டான், இதெல்லாம் நான் பின்னி விட்டேன். இல்லை நான் தான் பின்னி விட்டேன், முன்னாடி மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் முடி கொட்டிருச்சான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், பாப்பாவுக்கு முடி நறுக்கிட்டா முடியும் கொட்டிருச்சு. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கொட்டி போச்சு. பட்டு பையா, ஐயோ அழகா இருக்கான், வந்துருச்சு. முன்னாடி காதுல அழகா வச்சிருந்தான், அழகா இருக்கு. வெள்ளை கலர் கருப்பு தள்ளு கையெடு தங்கப்பட்டு பையோ இருக்குச்சு. அம்மா அம்மா அங்க பாருங்க, ரோஸ் கீழே விழவே மாட்டேங்குது. அழகா இருக்கிறியா இன்னைக்கு மேடம் ஒரே. ஏமா இப்படிதான் வர தோடெல்லாம் கூட நீ கேட்காம எடுத்து போட்டிருக்குறாங்க. குஷி தான் இன்னைக்கு. ஏமா இன்னைக்கு வேற மாமா லீவில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறாங்க. ஏன் மம்மி? ரொம்ப நாள் எப்படி சொல்கிறது, 1 மாதம் ஆச்சு தங்கம். குஷி யார் வராங்களோ தெரில. பொண்ணுங்கள்லயே அப்ப அக்காவே அந்த பொண்ணா மதிக்கல, அதனாலதான் பையனா வச்சு கூட்டுருச்சு. அப்படிதான் சொல்லுவான். சரி போடுறேன். எப்போ நான் பொண்ணா நினைச்சேன், அப்படி நினைக்கிற பசங்க தான் கரெக்டு. ஏமா என்னமோ நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன நினைச்ச? பின்னாடி சாத்திட்டியா? பர்ஸ் எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. கூட்டிட்டு போக மாட்டானு பாக்குறாப்ல, நடந்து வந்து அங்கே நின்று பாக்குறாப்ல, வரத்து கூட வலிக்குது. வருவியா? அங்க பாருவ எப்படி வரையாங்க. நீ சொல்லனா அங்கே நின்றுவான். அவங்க வீட்டுக்கு போறதுனால எங்கள் அம்மா ஏதோ வாங்கணுமா, அதான் ஃப்ரூட்ஸ் வாங்குது. அம்மா பேஷண்ட்டை பார்க்க போறியாமா? பேஷண்ட்டை பார்க்க போறியாமா? வளர்த்த மாட்டாங்களா? 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்கணும்ல. ஓ
தான் அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் தான் என்னோட வீட்டு. டேய் பட்டு அப்பா தப்பாரு. திட்டுறாங்கடா, இங்க பாருடா திட்டுறாங்கடா. அது என் தங்கச்சி இந்த டைம்க்கு வந்து சாப்பாடு போடும். ஓ ஃபங்க்ஷனுங்கனால சாப்பாடு போடல. ப்ளூ கலர் தான் அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல. செத்து போச்சு, ரொம்ப வயசாகி